நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Creativity and the hidden talent of our young minds. Today is completely indoors. Today is the day of joy. It is the day of celebration. It is the day to cheer with happiness, to clap with enthusiasm and enjoy the great freedom. Now we are going to witness our traditional lamp lighting ceremony. Now I request the chief guest, Dr. P. Anand and Mrs. J. Vijayalakshmi ma'am to lighting the candle. Thank you ma'am. Before starting the event, I would like to extend my hearty welcome to our honorable chief guests of the event, Dr. P. Anand ma'am, pediatrician, and Mrs. J. Vijayalakshmi ma'am, Inspector of Police, All-Around Police Station, Kanpura. For attending our annual event, even in the busy schedule. Our heartfelt thanks to you, ma'am. Now I feel very proud to give a warm welcome to our respected correspondent ma'am, Mrs. Malinaiki Tanihemalai, who are here to the most thankful for your such great event. Now I request our principal of our school, Mrs. Malinaiki. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ஸ்ரீகுமரன் கிட்ஸ் பிளே ஸ்கூலின் 20வது வருட ஆண்டு விழாவை காண வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் இவ்விழாவினை நம்முடன் இணைந்து கொண்டாட வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களான திருமதி டாக்டர் பி. அனு மேம் மற்றும் திருமதி ஜே. விஜயலட்சுமி மேம் அவர்களையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்ரீகுமரன் கிட்ஸ் பிளே ஸ்கூலின் 20ஆம் ஆண்டின் சிறப்பு விருந்தினர்கள் இருவருமே சமுதாய பணியில் மிகவும் பொறுப்பானவர்கள் மட்டுமல்ல, மிகவும் அக்கறை உள்ளவர்கள். நாம் இன்றும் மறக்க முடியாத விஷயங்களில் ஒன்று கொரோனா. அப்படிப்பட்ட கடும் நெருக்கடியில் கூட உயிருக்கு ஆபத்து என்ற நிலை அறிந்தும் கூட முன்கள பணியாளர்களாக நம் அனைவரையும் காத்த பெருமை இவர்களை மட்டுமே சாரும். போலீஸ் இல்லை என்றால் நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை, டாக்டர் இல்லை என்றால் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. நமது உடலையும் உயிரையும் நாட்டையும் பாதுகாக்கும் இவர்களுக்கு நாம் நன்றியை கைத்தட்டல் மூலம் தெரிவிக்க வேண்டும். இந்த இரு சிறப்பு விருந்தினர்களிடமிருந்து ஷீல்ட் அண்ட் சர்டிபிகேட் வாங்கும் எங்கள் குழந்தைகளும் வருங்காலத்தில் நாட்டின் மிக முக்கிய சமுதாய பணியில் பெயரும் புகழும் பெற வேண்டும் என இறைவனை வேண்டுகிறோம். நமது ஸ்ரீகுமரன் கிட்ஸ் பிளே ஸ்கூல் 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதுவரை 2800க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்துள்ளார்கள். டே கேர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30 ஈவினிங் 7:30 8 வரையுமே நாங்கள் பார்த்துக்கிறோம். காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு டே கேர் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30 to ஈவினிங் 8 வரைக்கும் பார்த்துக்கிறோம்னா அது நாங்கள் மட்டும்தான் பண்ணுறோம். அதில் வந்து பெருமையாக சொல்லிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நாங்கள் எப்போதும் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும்ன்றது இங்கே வர ஆஃப்டர் ஸ்கூல் பேரண்ட்ஸ்க்கே தெரியும். இங்கே ப்ரீகேஜி முடிச்சுட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் கூட இன்னமும் எங்கள் கூட அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமும் நாங்கள் அவங்களுடைய குழந்தைகளை சேஃபாக பார்த்துக்கிறோம். நாங்கள் வந்து குழந்தைகளின் படிப்பை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் அவர்களையும் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ், ஃபிசிக்கல் அண்ட் மைண்ட் ஆக்டிவிட்டீஸ், குட் ஹேபிட்ஸ், க்ளீன் ஹேபிட்ஸ்,
குட் டச், பேட் டச் என குழந்தைகள் அறிவுத்திறனை வளர்க்கும் வகையில் கற்பிக்கிறோம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து எங்களுடன் ஒப்படைக்கும் போது குழந்தைகளை மட்டும் ஒப்படைக்கல, உங்களுடைய எதிர்காலத்தையும் தான் எங்ககிட்ட ஒப்படைக்கிறீங்க. அப்படி விடும்போது அவர்களுக்கு நல்ல ஒழுக்கம், படிப்பு, விளையாட்டு, உணவு, தண்ணி அவங்க கேட்கும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் வீட்டில் கொடுப்பீங்களான்னு தெரியல, அந்த 4 ஹவர்ஸ்ல கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் நாங்கள் எடுத்து கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது குடிக்கிற மாதிரியே ஆக்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஓல்டர் நினச்சிருப்பாங்க, அவ்வளோதான், அது குடிக்க கூட மாட்டாங்க. அப்படியே திரும்பி சிப்பரில் வச்சு டம்ளரில் ஊற்றி எப்படியாச்சும் அவங்களுக்கு அந்த ஃபுட்டும் சரி தண்ணியும் சரி கொடுக்க வச்சு தான் அனுப்புகிறோம். அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாண்டிசரி அண்ட் கிண்டர் கார்டன் டைப்பில் தான் அவங்க வழியிலேயே கொண்டு தான் நாங்கள் ஒவ்வொரு செயல்திறனும் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறோம். 5 வயதுக்கு தேவையான அறிவை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கூலில் படிக்கிற 5 இயர்ஸ் குழந்தையும் எங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஒரு 3 இயர்ஸ் குழந்தைய கம்பேர் பண்ண உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு சிபிஎஸ்சி மெத்தடில் நாங்கள் நிறைய விஷயம் சொல்லித்தரோம். ஆத்திச்சூடியில் சப்ஜெக்ட் இல்லாததும் இல்லாமல் ஆத்திச்சூடி டிஸ்ட்ரிக்ட் நேம்லேருந்து ஸ்டேட் நேம்லேருந்து நிறைய விஷயம் அவங்களுக்கு திருக்குறள்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா குமுலன் ஸ்கூலில் மோர் தென் 35 செலிப்ரேட் பண்ணுறோம். எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டேலேருந்து ஃப்ரூட்ஸ் டே, வெஜிடபிள்ஸ் டே, கலர்ஸ் டே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷா பந்தன், தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர், கலர்ஸ் டேல ரெட் டே, ப்ளூ டே, எல்லோ டே, ஆரஞ்சு டே, இந்த 6 கலர்ஸ் டே வந்து சொல்லவே முடியாது. எங்களோட சேர்ந்து பேரண்ட்ஸும் அந்த 15 நாள் ஓடிட்டே இருப்பாங்க. அதடா இந்த சிப்லா கவரில் எண்ணத்தை போகிறது, நாளைக்கு ரெட் டேவா ரெட் கலர் திங்ஸ் போடணும், ப்ளூ டேவா ப்ளூ கலர் திங்ஸ். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேரண்ட்ஸ் பார்த்தா நாங்கள் ரெட் டே, குழந்தைங்க ரெட் டே போடுவோம், ரெட் கலர் ட்ரெஸ் போடுவாங்க. ஸ்டாஃப் ரெட் கலர் ட்ரெஸ் போடுவோம். பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸும் ரெட் டே வருவாங்க. என்ன மேடம் நாங்களும் அதே மாதிரியே செட் ஆகிட்டோம் மேடம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி அவங்களும் எங்களோட சேர்ந்தே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குமுலன் பிளேஸ்க்கு வந்து இத்தனை வருஷம் இந்த அளவுக்கு விருட்சமாக வளர்ந்துருக்குன்னா அதுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லைன்னா எங்களால் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான். இந்த மாதிரி நான் ஸ்கூல் ஆரம்பித்து 20 வருஷம் ஆயிடுச்சு. டீச்சிங் ஃபீல்டில் வந்து நான் ஒரு 35 இயர்ஸ் இருக்கிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை வந்து பேரண்ட்ஸுக்கு இந்த வருஷம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் அதை நீங்கள் எல்லாம் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்கணும்னு நினைக்கிறேன். எல்லா பேரண்ட்ஸுமே வந்து ஸ்மார்ட்டான பேரண்ட்ஸ் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து 2 பேருமே அது வந்து ஓட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் வந்து என்ன பண்ணுன்னா டெய்லி வந்து குழந்தைங்களோட மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன மேடம் நாங்கள் கூடவே தானே இருக்கிறோம், அப்புறம் என்ன மேடம் ஸ்பெண்ட் பண்ணுறது? கூடவே இருக்கிறதுன்றது வேறு, க்ளோஸாக இருக்கிறதுன்றது வேறு. நம்ம க்ளோஸாக இருக்கிறோன்னா ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தீங்கன்னா கூட நம்ம அந்த கையில் குழைச்சி அதை ஊட்டும் போது குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிடும்போது அதோடு சேர்த்து நம்மளுடைய பாசத்தையும் சேர்த்து தான் ஊட்டுறோம். வருஷம் ஃபுல்லாக ஊட்டிட்டு இருக்க போகிறது இல்லை. ஒரு 5-6 வயசு ஆச்சுன்னா அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் அந்த 3 to 5 இயர்ஸ்க்குள்ள நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அது எல்லாமே குழந்தைங்க வந்து நம்மளுக்கான ஒரு பாண்டு, குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு பாண்டு. அது ஐயோ குழந்தை சாப்பிடல, இந்த ஃபோனை படி சாப்பிட்றேன்னு டக்குன்னு ஊட்டிட்டீங்கன்னா உங்களுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஒரு பாண்ட் வந்து பிரேக் ஆகிடும். அதுதான் இன்னொரு விஷயம் வந்து பார்க்கணும்னா நம்ம வந்து குழந்தைங்களை ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. என்ன விஷயம்னா ஒரு குழந்தை நல்லா படிக்கும், ஓடும், ஆடும். இன்னொரு குழந்தை பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருக்கும். அது வந்து எல்லா விஷயமே தெரியும். எல்லா குழந்தையுமே யார் வந்தாலும் ரைம்ஸ் சொல்லுங்க ரைம்ஸ் சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியணும்னு நினைக்காதீங்க. ஆனால் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் நைட்டு தூங்கும்போது பெட்டில் வச்சுட்டே சொல்லிட்டு இருக்கோம். பைக்கில் போகும்போதோ காரில் போகும்போது அவங்க பாட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும். அதே மாதிரி ஒரு குழந்தை பாட்டு பாடுது, யோகா பண்ணுது, அந்த காம்படிஷன்லாம் கலந்துக்குது, இது ஓடிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒரு சில குழந்தைங்க அமைதியாகவே இருக்கான்னு நினைக்காதீங்க. எப்பயுமே வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்க போகிறது. ஒரு சில காலம் வந்து அவங்களும் வந்து புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுட்டு நடந்துப்பாங்க. அதே மாதிரி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் ஆகுது வெளியில் கொஞ்ச நேரம் ஒரு 1 hour ஆகுது குழந்தைங்களை வெளியில் அழைச்சிட்டு போங்க. ரொம்ப காஸ்ட்லியான பொருளை வாங்கி தராதீங்க. தேவையான பொருள் மட்டும் வாங்கி கொடுங்க. ஏன்னா அந்த காஸ்ட்லியான பொருள் நம்மளுக்கு தான் தெரியும், குழந்தைங்களுக்கு வந்து அந்த வேல்யூ என்னன்னு அது தெரியாது. அதனால வந்து குழந்தைங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் வாங்கி கொடுங்க. சின்ன சின்ன வேலைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சரி சொல்லுங்க.
மார்னிங் எழுந்ததுலேருந்து குட் மார்னிங் சொல்றதுலேருந்து பெட் ஸ்பெட் அவங்களே ஃபோல்டு பண்ண சொல்லுங்க. தப்பாக கூட மடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுலேருந்து ப்ரெஷ் பண்ணுறதுலேருந்து அவங்களோட லஞ்ச் பேக் வந்து கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்களா, ஸ்கூல் பேக் ஸ்கூல் முடிச்சு வந்து ஸ்கூல் பேக்கை கரெக்டாக அந்த பிளேஸில் வைக்கிறாங்களா, தாத்தா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சாப்பிட முடிச்சா சிங்கிள் எடுத்துமே கிரேட் போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கெல்லாம் நம்ம இப்போவே ட்ரெயின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சரில் வந்து நீங்கள் சிரமப்படவே தேவையில்லை. அதுக்கப்புறம் ஐயோ குழந்தைக்கு வலிக்கும் கஷ்டப்படுறது நம்மளே எல்லா வேலையும் செஞ்சால் லைஃப் டைம் ஃபுல்லாக நம்மளே தான் தூக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். குழந்தை வந்து ட்ரெயின் ஆகாது. அம்மா செய்வாங்க, அப்பா செய்வாங்க, நம்மளையே இருந்துருவாங்க. நைட்டில் தூங்கும் போது கண்டிப்பாக அன்னைக்கு நடந்த விஷயத்த குழந்தைகிட்ட கேளுங்க. இன்னைக்கு என்னம்மா ஸ்கூலில் நடந்தது, இன்னைக்கு என்னம்மா நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேளுங்க. அப்படி கேட்கும் போது தான் அவங்க வந்து உங்ககிட்ட எல்லாம் ரொம்ப அழகாக எல்லாமே சொல்லுவாங்க. இந்த காலத்தில் வந்து ஏதாவது ஃபியூச்சரில் பிரச்சனைனா கூட அம்மா அப்பா நம்மளுக்கு இருக்காங்க, எது சொன்னாலும் கேட்பாங்கன்னு ஒரு தைரியம் அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்காக ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதனால வந்து எல்லாமே நீங்கள் எப்பவுமே எல்லாமே பெஸ்ட் பேரண்ட்ஸ் தான். குழந்தைகளை வளர்த்து பராமரிக்கிறது ஒரு பெரிய கலை. அதை எங்கள் டீச்சர்ஸ் வந்து ட்ரெயின் மூலமா ஈஸியாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. 50 குழந்தைங்களை கூட விட்டால் சமாளிப்பாங்க. எங்கள் ஸ்ரீகுமரன் கிட்ஸ் பில்லர் ஆகிய டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு உங்கள் அனைவரையும் கிளாப்பிங் செய்து அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீகுமரனின் சக்சஸுக்கு காரணம் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் மட்டும்தான். தினம் தினம் எங்கள் மீது குறையும் இருக்கும், நிறையும் இருக்கும். அந்த குறைகளை கூட மிகைப்படுத்தாமல் எங்களுடன் இணைந்து இயர் டு இயர் மிகுந்த சப்போர்ட்டிவாக இருக்கீங்க என்பதுதான் எங்களின் பள்ளியின் வளர்ச்சி. இன்று எங்களிடம் ஷீல்டு வாங்கும் என் பள்ளி குழந்தைகள் அடுத்தடுத்த கல்வியில் மட்டுமல்ல பல துறைசார் கலைகளிலும் நிறைய மெடல்கள் ஷீல்டுகள் வாங்கி மென்மேலும் நலமுடன் பெற்று நலமும் வளமும் பெற்று வாழ்வில் எல்லா சுகங்களையும் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் நல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am. Now I request our correspondent ma'am to honor our chief guest. நல்லா கிளாப் பண்ணலாமா? அப்படியே நேரம் பாருங்க, நேரம் பாருங்க, இல்லை கிட்டாது அப்படியே நேரம் பாருங்க, மேடம் நேரம் பாருங்க மேம், அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே Thank you, ma'am. Next, it's my privilege to invite. She is a leader with courage to go fast, to put herself at personal risk, to open a glorious path for others to follow. She is none other than a walking role model. Our honorable chief guest of this event, Mrs. J. Vijayalakshmi, ma'am. Please come and give us some words to our school and our kids. ஸ்ரீகுமரன் கிட்ஸ் பிளே டெஸ்ட். ஸோ அதை வந்து கடந்த 20 வருடங்களாக வெற்றிகரமாக ஒரு சிங்கம் வந்து சிங்களாக தான் வரும்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரு பெண் சிங்கமாக இருந்து இந்த பிளே ஸ்கூலை வந்து 20 வருஷமாக வந்து வெற்றிகரமாக நடத்தி வருது. அந்த பள்ளியினுடைய தாளாளர் திருமதி வள்ளிநாயகி மேடம் அவர்களையும் அவரது கணவர் திரு கணிகிமலை அவர்களையும் மேலும் இந்த மேடையிலிருந்து சீஃப் கெஸ்டாக வீட்டிற்கும் டாக்டர் அனுமாம் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ், புதிதாக பலர்ந்த ரோஜா இதழ்களை போன்று இங்கே வீட்டிற்கும் குட்டீஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ மேடம் சொன்னாங்க, வள்ளிநாயகம் மேடம் சொன்னாங்க 2005 இருந்து வந்து இந்த ஸ்கூல் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட் வந்து லாக்டவுனு. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஒர்க்கர்ஸாக இருந்த போலீஸு டாக்டர்ஸு
ஸோ இவங்க எல்லா குழந்தைகளுமே வந்து நாங்கள் எல்லாமே வந்து ஜாபுக்கு போயிடுவோம். அப்போ குழந்தைகளை பார்த்துக்கிறது வந்து வீட்டில் யாரும் இல்லை. அவங்க எல்லாருமே வந்து வச்சு வந்து இந்த ஸ்கூலில் வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த மேடத்துக்கு வந்து ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளே ஸ்கூல் அப்படின்னா என்னன்றது வந்து பார்க்கலாம். ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மாவோட கருவுல உருவாகும் போதே வந்து அதுக்கு வந்து மூளை வந்து வளர்ந்து குழந்தை வந்து பிறந்து 1 to 5 years இருக்கும்போது வந்து அந்த குழந்தைக்கான எல்லா திறமையுமே வந்து வளர்ந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த குழந்தைக்கு வந்து என்ன ஏதுன்றதை வந்து புரிஞ்சுக்கிச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த குழந்தை வந்து எதிர்காலத்துல வந்து ஒரு நல்ல குழந்தையா, ஒரு நல்ல படிப்பாளியா, ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கண்டிப்பா வந்து வரும். ஸோ அந்த மாதிரி சேவையெல்லாம் வந்து இந்த பிளே ஸ்கூல்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குழந்தைய வந்து படிங்கன்னு வந்து சொல்றதை விட அந்த குழந்தைய வந்து அந்த படிக்கும் ஆர்வத்தை தூண்டுறதுதான் இந்த பிளே ஸ்கூலோட நோக்கமா வந்து இருக்குது. இந்த குட்டீஸ் எல்லாமே வந்து சைலண்டா இருக்கிறதுல ஒரு சில பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா உட்காந்துட்டு இருக்காங்க. மற்ற பிள்ளைங்க எல்லாமே எப்பவும் கூட சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிற வேலை யாருக்கு வந்து அதிகமா இருக்குது சொல்லுங்க. யாருக்கு? பேரண்ட்ஸ்க்கா, கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கா? கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு தான் வந்து அதிகமா இருக்குது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜாப்னு வந்து வேலையே போயிட்டே இருக்காங்க. அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி காலையில எத்தனை மணிக்கு போறாங்க? 7 o'clock 8 o'clock போறாங்க. திரும்ப நைட்டு வராங்க. நைட்டு வரது பார்த்தீங்கன்னா வந்து லேட் நைட் தான். 8 o'clock அப்படிலாம் 9 o'clock தான் வராங்க. ஸோ இந்த மீதி இருக்கிற எல்லா டைமும் வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிற வேலை யாருக்கு இருக்கு? கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு தான் இருக்கு. ஸோ அந்த குட்டி சும்மா இருக்காங்களா? 1008 கொஷின் கேட்குறாங்க. 1 2 கிடையாது. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4000 5000 அவங்க இஷ்டத்துக்கு கொஷின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த கொஷினுக்கு எல்லாருக்குமே வந்து பதில் சொல்ல முடியுதா? இல்லை. அவங்க கேட்பாங்க ஏன் கடல் வந்து பெருசாக இருக்குதுன்ட்டு. எத்தனை பேர் பதில் சொல்கிறீங்க? கடல் ஏன் பெருசாக இருக்குதுன்ட்டு. உனக்கு வேறு வேலை இல்லைப்போ. உடனே வந்து ஃபோனை தூக்கி கொடுத்துறது. ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கேம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோன் கொடுக்கறதெல்லாம் வந்து குழந்தைகிட்ட வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு குழந்தை வந்து ஒரு 10 to 15 minutes வந்து கண்டினியூஸாக அந்த ஃபோனையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசுகிறத கூட வந்து வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த புரிதல் திறன் வந்து இல்லாமல் வந்து போயிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து குழந்தைங்கிட்ட வந்து அந்த ஃபோனை வந்து கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்த இந்த 5 yearsக்குள்ளே வந்து இந்த பிளே ஸ்கூலில் வந்து சொல்லி கொடுக்குறது என்னன்னா வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சொல்லி கொடுக்க வந்து புரிஞ்சுக்க நினச்சிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தைக்கு வந்து இந்த வேர்ல்டு, அதாவது வந்து இந்த பொது அறிவு வந்து என்னன்றதை வந்து சொல்லி கொடுக்கறத விட நம்ம வீட்டில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பொருள்கள் வச்சு அதை வந்து சொல்லி கொடுங்க. ஒரு பென் இருக்குது அப்படின்னா வந்து அந்த பெண்ணை வந்து நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். புரிஞ்சுக்கிட்டோம் குழந்தை ஃபஸ்ட்டு அந்த பெண்ணை வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷர்ட்டுனா வந்து ஷர்ட்டை வந்து போட்டுக்கிறது தான் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேன்னா வந்து அது என்ன பண்ணுது, ஃபேனோட வேலை என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். அது வந்து ஃபேன் சுற்றினா தான் சில்லுன்னு காற்று வருதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து சொல்லி கொடுங்க. குழந்தைங்க வந்து புரிஞ்சுக்கிட்டோம், எதையுமே வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து செய்யணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த குழந்தை வந்து இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்குதுன்னா எதுக்காக அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஸோ அவங்களோட வேலை வந்து என்னென்னா நல்லா படிக்கணும், நல்லதை கற்றுக்கணும், எதிர்காலத்தில் வந்து ஒரு நல்ல பிள்ளையாக வளரணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயமா வந்து சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த உலக விஷயத்தை வந்து என்னன்றது வந்து நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க. அதாவது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி வந்து பேசலாம், அலெக்சாண்டரை பற்றி வந்து பேசுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கட்டபொம்மனை வந்து பற்றி பேசுங்க. இந்த பல்ப் வந்து எப்படி எரியுதுன்றது வந்து சொல்லிக் கொடுங்க. சயின்ஸை பற்றி வந்து சொல்லிக் கொடுங்க. ஸோ சின்ன சின்ன விஷயமா வந்து ஒரு விளையாட்டாக வந்து சொல்லிக் கொடுங்க. விளையாட்டாக சொல்லிக் கொடுக்கும்போது தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதை வந்து மனசில் வந்து பதியும். ஸோ இந்த பேரண்ட்ஸோட வேலை, டீச்சரோட வேலை வந்து படிங்கன்னு சொல்கிறது கிடையாது. அவங்க வேலை வந்து படிங்கன்னு சொல்கிறது கிடையாது. அந்த படிப்பு திறமையும் ஆர்வத்தையை வந்து எப்படி வந்து வளர்க்குறது அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட டியூட்டியே. ஸோ இந்த படிப்பு திறமை ஆர்வத்தை வந்து கியூரியாசிட்டியை வந்து தூண்டி விடுங்க அந்த குழந்தைக்கு. அப்போ தான் வந்து இதை கற்றுக்கணுன்றத வந்து வரும்போது தான் எல்லாத்தையுமே வந்து படித்து வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம இருந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஸ்கூல் கிடையாது. நான் படிக்கும் போதெல்லாம் ப்ளே ஸ்கூல் கிடையாது. அது மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ்க்கு வந்து ப்ளே ஸ்கூல் கிடையாது.
இப்போ தான் வந்து ப்ளே ஸ்கூல் வந்து வந்திருக்குது. நான் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்டில் வந்து எனக்கு ஏபிசிடியை சொல்லி கொடுத்தாங்க. 5th படிக்கும்போது தான் வந்து அந்த இங்கிலீஷ் லெஷனே வந்து படிப்பேன். நான் அந்த சென்டென்ஸை வந்து படிப்பேன். அப்போ கூட புரியாது எனக்கெல்லாம். ஸோ அப்படியே மக்கப் பண்ணி தான் வந்து படிக்கிறது. 9th 10thலாம் படிக்கும்போது எஸ்ஏ டீச்சர் வந்து சொல்லிடுவாங்க, இந்த எஸ்ஏ வந்து படிச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து முக்கியமானது, இதெல்லாம் வரும், இந்த பொயிட்ரி வந்து படிச்சுங்க. அப்படியே படிக்க வேண்டியதை மக்கப் பண்ணி வந்து அந்த எக்ஸாம் வந்து எழுதிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த இங்கிலீஷை தவிர்த்து வந்து மற்ற சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா above 95, ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 70 to 75 தான் வந்து எடுப்போம். ஏன்னா அந்த புரிதல் திறன் வந்து கிடையாது அப்போ இங்கிலீஷ்க்கு. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடையாது. எல்லாமே ஸ்டார்டிங் ப்ளே ஸ்கூலில் படிக்கும் போதே வந்து அவங்க இங்கிலீஷ் தான் படிக்கிறாங்க, என்ன ஏதுன்னு வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து படிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து புரிதல் திறனை வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து வளர்த்து விடுங்க. இப்போ டாப்பராக வரவங்க எல்லாருமே வந்து கேளுங்க, ஐஏஎஸ் படித்தவங்க ஐபிஎஸ் படித்தவங்க எல்லாருமே வந்து கேளுங்க, அவங்க எப்போவுமே வந்து படிக்கிறது கிடையாது, புரிஞ்சு வந்து படிச்சிருப்பாங்க. ஈவன் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து செலக்ட் ஆனவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து புரிதல் திறன். அந்த புரிதல் திறன் தான் வந்து இந்த ப்ளே ஸ்கூலில் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு வந்து நல்லதே வந்து சொல்லிக் கொடுங்க. மேடம் சொன்னாங்க, நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க வரீங்க, அதனால் வந்து குழந்தைங்க கூட வந்து நீங்கள் வந்து டைம் வந்து அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்காது உங்களுக்கு. பட் இருந்தாலும் அந்த அம்மாங்களாம் வந்து அந்த குழந்தைங்கிட்ட வந்து கேளுங்க, இன்னைக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படிங்கிறத வந்து கேளுங்க. ஸோ அவங்களுக்கான பாண்டிங் வந்து அதிகம். குழந்தைங்க வந்து ஒரு செக்யூரிட்டியை வந்து ஃபீல் பண்ணோம். குழந்தை வந்து காலைல எழுந்துக்கும் போதே அந்த குழந்தைய வந்து எழுப்பி ஐ லவ் யூ செல்லம் அப்படின்னு சொல்லுங்கள். திரும்பவும் படுக்க வைக்கும் போதும் வந்து ஐ லவ் யூ செல்லம் வந்து சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்து ஒரு நமக்குன்னு வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்குது, நம்மளைய பார்த்துக்கிறதுக்கு வந்து அம்மா அப்பா எல்லாமே இருக்கிறாங்க அப்படிங்கிற வந்து அந்த செக்யூரிட்டியை வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணணும். அப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா வந்து அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத வந்து நல்லாவே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாண்டிங்கை வந்து கிரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து நிறைய சண்டைங்க நடக்குது. இப்போ எனக்கு வர பெட்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்ச 1 மாதத்தில் வராங்க, 1 year 2 years. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைங்க 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்காங்க, அதை பற்றிலாம் அவங்க கேர் பண்ணிக்கிறது கிடையாது. அவங்க பாட்டு சண்டை போடுறாங்க, அங்கே வந்தாலும் சேர்ந்து போகிறது கிடையாது. ஸோ நான் தனியாக போகிறேன் நீ தனியாக போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ அந்த குழந்தையோட சுச்சுவேஷன் என்னன்றது வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு குழந்தை அப்படி சண்டை போடும்போது வீட்டில் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் பவர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் குழந்தைங்க இதுக்கு சண்டை போடும்போது தயவு செஞ்சு வந்து அந்த பேட் வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதை கற்றுக்குச்சிங்கன்னா திரும்பவும் வந்து அதே தான் வந்து சொல்லுதுங்க. எங்கள் ஸ்டேஷனில் வந்து ஒரு போலீஸு அவங்களோட குழந்தை வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா வந்து அவங்க தாத்தா வந்து சொல்லுவானா, வந்துட்டானா போயிட்டானான்னு கேட்பாங்களாம். இந்த குழந்தையது அவன் வந்துட்டான் அவன் கிளம்பி போயிட்டான். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வந்து அதுங்க யூஸ் பண்ணுதுங்க. அதனால் குழந்தைங்களுக்கு முன்னாடி வந்து பேசும்போது மரியாதையாக வந்து பேசுங்க. குழந்தைங்களுடைய உணர்வுகளுக்கு வந்து மரியாதை கொடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து என்னன்றது வந்து புரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்களை வந்து மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி வந்து பேசாதீங்க. அவங்க வந்து நல்லா வந்து பண்ணுறான், இவன் நல்லா பண்ணுறான், நீ ஏன் எப்படி இருக்கிற அப்படின்றது வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை வந்து உண்டாக்குற மாதிரி வந்து பேசாதீங்க. குழந்தைங்கள வந்து எப்போவுமே அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு குழந்தைக்கு வந்து ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமை என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கண்டறிஞ்சு அதை வந்து வளர்க்க பாருங்கள். எல்லாமே வந்து நம்ம இஷ்டத்துக்கு தான் இருக்கணுன்றது வந்து நினைக்காதீங்க. அவங்களுக்கு வந்து சிலருக்குலாம் வந்து ட்ராயிங்கில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சிலருக்கு வந்து டான்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது எதுவும் தேவை கிடையாது. நீ வந்து நல்லா தான் படிக்கணுன்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கம்பல்ஷனில் வந்து எப்போவுமே வந்து கொண்டு வராதிங்க. ஸோ அவங்களுடைய திறமை வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே வந்து நல்லா வந்து படிக்க வைங்க. இப்படி இந்த புரிதல் திறன் வந்து அந்த உண்டாக்குறது வந்து ஒன்லி பேரண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, டீச்சர்ஸ்க்கும் இருக்குது. ஸோ அலெக்சாண்டர் வந்து ஒருத்தர் வந்து கேட்டாங்களாம், நீங்கள் எப்படி வந்து இந்த உலகத்தையே வந்து வென்று வந்து உங்களுடைய ஒரே ஒரு கொடையின் கீழ் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு, என்னையே வந்து இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது வந்து என்னுடைய பேரண்ட்ஸு, இந்த உலகத்தையே என்னை கீழே கொண்டு வந்தது என்னுடைய டீச்சர் அரிஸ்டாட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மகத்தான வேலையை தான் வந்து இந்த கிட்ஸ் ஸ்கூலில் வந்து மேடம் வள்ளிநாயகி மேடம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நகைச்சி. எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை அளித்தமைக்கு வந்து மிக்க நன்றி. தேங்க்யூ.
Thank you, ma'am. Now I take this opportunity to invite a woman whose greatness is not measured by what we accomplished, but by the works she has done to reach her goals. She is none other than our chief guest of honor of this event, Dr. P. Anu, ma'am, pediatrician. Ma'am, please come and give us some words to our school and for kids. எல்லாருக்கும் வணக்கம். Good morning to one and all. It's an honor and pleasure to be here to be part of this annual day celebration of Kumaran Kids Playway School. Congratulations, ma'am, for running this place successfully for 20 years. And thank you for inviting me for this program. I also would like to appreciate all the teachers and other support staff in this play school, because they play a very vital role in taking care of the children and also in organizing this program. And I wish all the children all the best for this program and for a bright future. Whatever else I thought of telling, I think both of the ma'am and Vijayalakshmi ma'am have already spoken. So I think there's nothing much more to say about that. Thank you very much. Bye. Thank you so much, ma'am. Now I request the chief guests to distribute the gift to the staffs of our schools, and I request the staffs of our schools to collect the gift. Mrs. S. Radha. Mrs. S. Bhuvana. Mrs. N. Asha. Mrs. V. Arini. Sorry. Miss J. Divya. Mrs. S. Madhumita. Miss V.C. Niveta. Mrs. R. Bhuvaneshwari. Mrs. I. Shakila. Mrs. R. Bhuvaneshwari. Mrs. L. Komadi. Thank you so much for all your patience. Now our kids come to entertain you all. I hope you will enjoy that. UL Akil Sai, V. Puviksha, JMS Payanivel Rajan, I. Dhanvika, R. Pranav, D. Bhavana, C. Tejas Stanley, G. Mokshita.
சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் சாங் லப்பர் பந்து என்ற படத்தின் சில்லாஞ்சிருக்கி என்ற பாடலுக்கு நம் அனைவரையும் ஆட வைக்க வருகிறார்கள் ஸ்ரீகுமரன் கிட்ஸ் பிளேயிங் கிட்ஸ். அவர்களை உற்சாகப்படுத்தி மேடைக்கு அழைப்போம். பி தீக்ஷித், எஸ்பி கமிழ்னி, ஒய் கவின்ராஜ், எஸ் அனிகாஸ்ரீ, ஜே ஜோயல் அஃப்ரீன், கே வைஷ்ணவி, பி ஆலிவர், எஸ் பூர்த்தி. மேடம் உங்கள் ஃபீட்பேக் ஏதாவது பசங்க டான்ஸ் ஆனீங்களா அதை பற்றி மேடம்? நிஜமானுமே ரொம்ப அழகாக வந்து ஆடினாங்க. அதுவும் இந்த வயசில் வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் ஸ்டேஜ் ஏறிட்டு அவங்க போட்ட அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதை சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸும் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். சில்லாஞ்சிருக்கியே என் சில்லாஞ்சிருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே கண்ணால கண்ணால மோதிய முன்னால போற வந்தாவா என்ன நீ பந்தாட வர என் உசுரெடுத்து இப்போ தர தேதி சொல்லேண்டி சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே வச்ச கண்ணு பத்தாமல ஒன்ன ரசிக்கிறேன் தெள்ளழக தாங்காமல துண்டா விழுகிறேன் ஊறுபட்ட ஆசையெல்லாம் உள்ள முனகுறேன் ஊசி குத்தும் பார்வையில ரொம்ப இழக்கிறேன் மல்லாட்ட கண்ணால தள்ளாட்டம் போடுறேன் அம்பயரு இல்லாம ஆல் அவுட் ஆகுறேன் ஒரு பந்தாட்டம் பின்ன சுத்தி திரிஞ்சேன் உன் பொல்லாத அன்போட வாழ தவிச்சேன் என் ஆசைகளை கொட்டி வைக்க வானம் போதல அத வார்த்தைகளா சுருக்கி சொல்ல நேரம் போதல சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே உன்ன சுத்தி இன்னும் சொல்லுது உள்ளுக்குள்ள சொந்த புத்தி என்ன மறக்குது மனசரங்கி எப்போ வர ஏக்கம் எகுருது கட்டி வச்ச கோட்டையெல்லாம் பூட்டி கிடக்குது என்னோட இருக்கிற எனக்குன்னு இருக்கியா பக்கத்துல நடக்கிற பாசமா இருக்கியா ஏன் சொல்லாத பொல்லாப்ப காட்ட நினைச்சு நீ சொல்லாத நேசத்தை வாங்க தவிச்சு நான் தேக்கி வச்ச தேவையெல்லாம் உனக்கு புரியல அத கொத்து சொல்ல வார்த்தை ஏதோ எனக்கு தெரியல சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே கண்ணால மோதிய முன்னால போற வந்தாவா என்ன நீ பந்தாட வர என் உசுரெடுத்து இப்போ தர தேதி சொல்லேண்டி சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே ஹலோ, இதில் எங்கள் ஜோயல் குட்டி பார்த்தீங்கன்னா 2 days மட்டும்தான் ஊருக்கு போயிட்டாரு கன்னியாகுமரி. 2 நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். 2 நாளில் அழகாக ஆடிட்டாரு. எல்லா குழந்தைங்களுமே 2 weeks தான். ஒரு லைன் போட்டு நிற்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு 1 வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் பேர் பிடிச்சி ஆட வைக்கிறதுக்கு 1 week சாங் செலெக்ஷன். வெறும் 2 வாரத்தில் மட்டும்தான் இவங்க ஆடினதே. நெக்ஸ்ட் சாங் இயற்கை அழகுதான், ஆனால் அவ்வியற்கை மேலும் அழகாக பட்டாம்பூச்சிகள் இருக்கின்றன. அதுபோல் இவ்விழாவை மேலும் பெருகேற்ற கண்கவரும் வகையில் நடனம் புரிய வருகிறார்கள் எம் பள்ளி பட்டாம்பூச்சிகள். எஸ் ரோஹித், எஸ்கே வேணிகா, ஜேஎன் ஏகம்பன், ஜி மோக்ஷிதா, கே லோகித், பிஎஸ் சம்யுதா, எஸ் தன்வன் காலத்தி, கே ரித்தன்யா. பட 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 படவன எந்த கண்ணம்மா தொட தொட தொட
சட சட மழையன வந்தேன் கண்ணம்மா திருநாள் இதுவா இதயம் தரவா உரைத்தேன் மெதுவா கொஞ்சி கொஞ்சி வரவா பட 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 படமன எங்கள் கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எங்கள் நெஞ்சம்மா சிலு 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 சிலுவென கொஞ்சம் செல்லம்மா சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா நல்லா கைத்தட்டல் கொடுக்கலாமே அவங்களுக்கு. SK Kavin 11, K Kavish, MS Logamitran, S Anisai, A Prabharam, K Varun Kumar, PI Ashwin, R Dakshwant, L Darshan Krishna, VS Durvan. எல்லாரும் மேடைக்கு அழைக்கிறோம். Take us for a ride. I had a premonition that we fell into a rhythm where the music don't stop for life. Glitter in the sky, glitter in my eyes, shining just the way you like. If you're feeling like you need a little bit of company, you met me at the perfect time. You like me, I
கிளாஸ் பண்ணுங்க. இங்கேருந்து இந்த ஸ்டேஜில் ஆடுறதுங்க நல்லது. இன்கேஸ் இங்கே ஆடலைன்னா இதை விட இது பெரிய ஸ்டேஜ் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், வேற ஒன்று. திங்க் பாசிட்டிவ். மேடம் ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி மேடம் இருந்தது? ட்ரெஸ் கோடு ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது. எல்லா பிள்ளைங்களும் வந்து ரொம்ப அழகாக வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி வந்து டீச்சர்ஸ் வந்து அதுக்கான எஃபோர்ட் வந்து அதிகமாகவே போடுறாங்க. அதுவும் வள்ளிநாயகம் மேம் வந்து ரொம்ப கண்டினியூஸ் ஆல் த சாங்ஸ் அவங்க என்கரேஜிங் த ஆல் த சில்ட்ரன்ஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். டான்ஸ் ஆடலைன்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்டேஜ் ஏறுதே அவங்களுக்கு இதுதான். ஸோ அவங்களுக்கு கைத்தட்டல் குத்தாவே அவங்களுக்கு அதுவே மேலே அவங்களுக்கு ஜே சஷ்வந்த், டி பாலசுந்தர், கே ஜானவி, ஜி சுபஸ்ரீ. நெக்ஸ்ட் சாங் ரெடியாக இருங்க மேம். திருச்சி வந்தல்லே திரிக்க விட்டான் மன்னல்லே திருத்தி வைக்கான் மன்னல்லே திட்டம் உண்டல்லே சேட்டன் மன்னல்லே சேட்ட செய்யா வந்தல்லே பேட்ட துள்ளான் மன்னல்லே வேட்டையனல்லே இதுக்கு ரொம்ப கிளாஸ் பண்ணா போதும். மேடம் நீங்க தப்பான நினைச்சீங்களா சொல்றேன். if you don't mind these kids, you know, these people don't know the actually அவங்க குழந்தைங்களுக்கு தமிழே தெரியாதவங்க தமிழ் டான்ஸுக்கு சூப்பராக ஆடி இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக கிளாஸ் பண்ணோம். அவங்களுக்கு பசங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேர் இருக்காங்களா 2 பேருமே மேடம். मैडम हैप्पी मैडम कुछ आपका फीडबैक दे दीजिए ना. Very good morning to all of you. I will be speaking in English because I don't know Tamil, but I admitted I got admission. My both kids, they are twins, and I got admission to Shri Kumaran. I am very blessed actually. I am so blessed that I have got this school. I am working, and I am working. Then I am very tension free when the kids are in that school. So I think that itself is a big compliment for the school. I am very happy and very blessed. So God bless this school and congratulations.
தேங்க்யூ மேம். Next song Minnale, YG Rudo Kritik, B Puviksha, M Dwarakesh, G Mokshita, DV Dhanvik Kumar, S Varnika, UL Akil Sai, SK Venika. Next song ready இருங்க. Walking slow mo, மனசுல சோகம். Hey my golden sparrow. வாமா வாமா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ கப்பல கப்பல கோலு இவ சிங்கல சுத்தின கேளு சங்கதி என்னன்னு கேளு இனி இவன் தான் ஆளு நெத்திலி நெத்திலி மீனு ஒரு கெத்துல சுத்தின நீனு நிக்குது நிக்குது லைனு நீ மினுக்குற மூணு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ அம்மணி அம்மணி கியூட் கண்மணி 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 சம்பவம் பண்ணுற ஹார்ட்டுக்குள்ள நீ குள்ள நீ குள்ள நீ குள்ள நீ குள்ள நீ அம்மணி அம்மணி கியூட் கண்மணி சம்பவம் பண்ணுற ஹார்ட்டுக்குள்ள நீ கொட்டி கிடக்குது சிக்கி தவிக்குது உள்ளுக்குள்ள ஒரு தாட்டு நீ சிரிச்சுக்கோ என்ன பார்த்து நீ எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆனாலும் வெக்ஸ் ஆக மாட்டேன் உன் எக்ஸாம் இப்போ ஆனாதால எக்ஸ்ட்ராவா போட்டேன் நீ எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆனாலும் வெக்ஸ் ஆக மாட்டேன் உன் எக்ஸாம் இப்போ ஆனாதால எக்ஸ்ட்ராவா போட்டேன் வாழ்க வாழ்க மகராசி முடிஞ்சு போச்சு இவ ராசி நினைச்சு நினைச்சு பெயினாச்சு சொல்லுடி சுத்தரு டேசி வாமா வாமா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ நினைக்க மின்னலே பாடலுக்கு மயில் போட ஆட வருகிறார்கள் YG ருதோ கிருத்திக், V புவிக்ஷா, M துவாரகேஷ், G மோக்ஷிதா, DV தன்விக் குமார், S வர்ணிகா, UL அகில் சாய், SK வேணிகா.
உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறோம். 20 வருடங்களாக ஆஃப்டர் ஸ்கூல் வெற்றிகரமாக குமரன் கிட்ஸில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்களும் எதற்கு சவித்தவர்கள் அல்ல என்று ஆட வருகிறார்கள் யுஎஸ் தக்ஷிகா, யுஎஸ் தீக்ஷிகா, என் சஞ்சீத், என் தியாஷ்னி, பிஐ கச்சபேஷ், பி ஓவியதர்ஷினி. ஆக்சுவலி இவங்க வந்து ஆஃப்டர் ஸ்கூல் பேரண்ட்ஸ் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்களோ வெளியே ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஸ்கூல் 9 மணிக்குன்னா 8 மணிக்கு எங்கள் ஸ்கூல்லேருந்து எங்கள் வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் 4 o'clock ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணவுடனே நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டு வேறு ஸ்கூலில் படிக்கிறோம் மேடம் ஹையர் கிளாஸஸ். இவங்க வந்து 8 o'clock 7 o'clock 9 o'clock வரவங்களும் பேரண்ட் இருக்காங்க. அந்த குழந்தைங்க தான் இது. வி கால்ட் ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். हमलोला पाहे किसा कंबा 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 ये मरियाची एको मरियाची किसाले कंबाले ट्रिपाले प्लिपाले लो किसा किसा कंबाले किसा ट्रिपाले माचा कंबाले माचा ट्रिपाले मल्ली मल्लिया 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 இருபதாவது வருஷன்றதுனால இந்த இயர் வந்து ஒரு ஸ்பெஷலாக கிராண்ட் பேரண்ட்ஸ் டெய்லி யார் வந்து குழந்தைங்களை வந்து பிக்கப் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்களோ அவங்கள மட்டும் நாங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு ஹானர் பண்ணலான் இருக்கிறோம். அதனால் நேம் சொல்கிறவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் வந்துருங்க, டைம் வேறு ஆயிடுச்சு, அடுத்து கான்வெகேஷன் இருக்குது. கொஞ்சம் இவங்க நேம் படிக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் வந்துருங்க ப்ளீஸ். A grandparent is a little bit a parent, a little bit a teacher, and a little bit of best friend. When you have a grandparent, you don't need a fairy godmother or godfather. They hold our tiny hands for a just little.
but our heart forever. Now I request our school kids' grandparents who will never forget to send and receive our school kids. C. Cherian and her grandparents, B. Dikshit, G. Dikshita, R. Dakshman, S. Dhanvant Kalti, I. Dhanvikam, M. Darshan, V. S. Duruvan, M. Dwarakesh, J. N. Egamban, M. Ashavadani, J. Joel Afrin, M. S. Logamitran, K. Logit, K. Y. Mognasundar, B. Mohita, G. Mokshita, B. Nitin, P. Oliver, J. M. S. Parnivel Rajan, A. Prabhararam, R. Pranav, B. Puviksha, P. Rakshita, K. Ridanya, A. Rohit, Y. G. Rudav Kritik, B. S. Samyukta, J. Shashwant, G. Subhasri, K. Vaishnavi, S. Varnika, S. K. Venika, P. I. Ashwin, and A. Yuvadhiran. ஆக்சுவலி மேடம் இந்த வருஷம் 20th இயர்ன்றதுனால எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு 50% மேலே கிராண்ட் பேரண்ட் கொண்டு போயிட்டு குழந்தைங்களை கூட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு ஆனர் பண்ணோம் அப்படின்றதுக்காக எல்லாருக்குமே பண்ணணும் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் யார் இவங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சொல்லி ஜஸ்ட் ஆனர் பண்ணுறேன் மேடம். தாத்தா பாட்டி இல்லை குழந்தையோட கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா முடிச்சிடலாம். அடுத்து கான்வொகேஷன் இருக்குது. ப்ளீஸ் கொஞ்சம் லைனாக வாங்க. All of you cheer up, please. Clap. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இங்கு வீட்டில் ஒரு குழந்தையை வைத்து பாதுகாக்கவே ரொம்ப சிரமப்பட்டிருக்கும் இந்த வேளையில் ஒரு பள்ளியில் பிள்ளைகள் அனைவரையும் சேர்த்து அவங்களுக்கு படிப்போடு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸையும் சொல்லிக் கொடுத்து நல்ல முறையில் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். வள்ளிநாயகி மேடத்தோடு நானும் சில நேரம் பயணம் செய்திருக்கிறேன். இதோட அவங்களுடைய சேவை கல்வி பணி தொடர வேண்டும், மேன்மேலும் வளர வேண்டும். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். நீங்கள் எதாவது பேசுறதுன்னா பேசுகிறாங்க. இந்தாங்க மேடம். வர்ணிகா கிராண்ட் பேரண்ட் வாங்க மேம். எல்லாருக்கும் காலை வணக்கம். எங்கள் பேத்தி இங்கே படிக்கிறாங்க. அவங்க நானே பார்த்துக்கின்னு இருக்கிறேன். அவங்க பேரண்ட்ஸு வேலைக்கு போகிறாங்க. இங்கே ரித்தன்யா வந்துட்டு பிறகு முதல்ல அவளை சாப்பாடு எல்லா விஷயத்தில் அவள் ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கம்மியாக இருந்துச்சு. இங்கே 3 வருஷமாக அவங்க பயின்றனால நல்ல ஆக்டிவிட்டீஸு, சாப்பிட்றதுலேருந்து படிக்கிறதுலேருந்து ஆடுறது வரைக்கும் எல்லாமே நல்லா செய்கிறாங்க. எனக்கு வள்ளி மேடம் அவங்க டீச்சர்ஸு நல்லா பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவள் 2 வருஷம் ஆடாமல் இந்த வருஷம் நல்லா சூப்பராக ஆடினா. அதுக்கெல்லாம் மெயின் காரணமே வள்ளி மேம், அவங்க டீச்சர்ஸ் மட்டுமே. வணக்கம். மேடம் தேங்க்யூ ஆனர் பண்ணதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் ருதவோட பாட்டி. அம்மா அப்பா வளர்க்கறதை விட பாட்டி தாத்தா வளர்க்கறது ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். அம்மா அப்பா 4 கேள்வி கேட்குறாங்கன்னா பாட்டி 10 கேள்வி கேட்போம். மிஸ்ஸை எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி, நாங்கள் கேட்குற ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லி சிரிப்போட சொல்லுவாங்க வள்ளி மேம். டெய்லி போனோடனே டிஃபன் சாப்பிட்டீங்களா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. டெய்லி கேட்பாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஊட்டி அனுப்பத்துக்கே கஷ்டப்படுவோம். அவங்க போனோடனே சாப்பிட்டாங்களா, வாங்க செல்லக்குட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த செல்லக்குட்டின்னு கூப்பிட்டோடனே அழகிற பசங்க கூட நிறுத்திடுவாங்க. எல்லா பாட்டிஸ்கோட செல்லமாக நாங்கள் வள்ளி மிஸ்ஸை நினைக்கிறோம். அவங்க எல்லாருக்கும் பாட்டியாகவும் இருக்காங்க, ஃப்ரெண்டாகவும் இருக்காங்க.
அப்பா அம்மாவும் இருக்காங்க, எல்லா அம்மா இருக்காங்க. அவங்கள இறைவன் வந்து எல்லா வளத்தோடு நடத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு வச்சுக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த பள்ளி நிர்வாகத்தினருக்கும் அப்படியா ஸ்ரீகுமரன் பிளே ஸ்கூல் நிர்வாகத்திற்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் அனைத்து மகளிர் காவல் நிலைய அதிகாரி அவர்களுக்கும் டாக்டர் அனு மேம் அவர்களுக்கும் எனது சார்பாக வந்திருக்கும் இவர்களின் சார்பாக உறவினர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றி முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிளே ஸ்கூல் நடத்துறது வந்து 20 வருஷமாக நடத்தின்னு வந்திருக்காங்க. ஆனால் ரொம்ப பெரிய விஷயம். நம்மளால் வந்து நம்மளுடைய ஒரு குழந்தையே வந்து நம்மளால் வீட்டில் மெயின்டைன் பண்ண முடியல. ஆனால் ஒரு 100 குழந்தைகளை குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது, குறைஞ்சபட்சம் ஒரு 100 குழந்தைகளை ஒரு நாளைக்கு அவங்க கண்ட்ரோலில் வச்சுங்கிறாங்க. நாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஆனால் மிஸ்ஸு சொன்னால் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு காந்த சக்தி அவங்கக்கிட்ட இருக்குது. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அதனால் வந்து இனியும் தொடர்ந்து அவங்க இன்னும் மேலும் மேலும் இந்த நிர்வாகம் வளரணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஆலடி பிள்ளையார் கோயில் தெருவில் 180 வருடங்களாக ஆலடி நகராட்சி நடுநிலைப் பள்ளி இருந்தது. அந்த பள்ளி வாடகை கட்டிடத்தால் வேறு இடத்துக்கு மாற்றிவிட்டார்கள். இப்போ 20 வருடங்களாக குமரன் குழந்தைகள் விளையாட்டு பள்ளியை நடத்தும் அம்மையார் அவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் டாக்டர், பெற்றோர்களின் தாய் தந்தைகள், உறவினர்கள் அனைவருக்கும் வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். நமது பள்ளி, இந்த பள்ளியில் என்னோட பேத்தி புவிக்ஷா படிச்சுட்டு இருக்காங்க. இந்த டான்ஸு செம்மையாக சூப்பராக ஆடிருந்தாங்க. அந்த குழந்தைக்கு ப்ராக்டிஸ் கொடுத்த டீச்சர்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நல்லாவே ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தீங்க, நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. இந்த பள்ளியோட 20ஆம் ஆண்டு இந்த ஆண்டு விழா மேன்மேலும் வெள்ளி விழா, பொன் விழா, நூற்றாண்டு விழாலாம் காண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. இதுக்கு அடுத்து கான்வொகேஷன் இருக்குது. கிராண்ட் பேரண்ட்லாம் கிளம்பிடாதீங்க, இருக்குது, அடுத்து கான்வொகேஷன் இருக்குது. Now I request the chief guest to distribute the medals and certificates to our kids. Now I invite the kids off the stage and collect the medals and certificates. K. Adavan, UL Akhil Sai, SSR
Sri, D. Balasundar, SS Anika Sri, D. Balasundar, D. Bhavana, C. Cherian, R. Dakshwan, B. Dikshit, B. V. Danvi Kumar, I. Danvika, S. Danvan Kalti, A. Darshan, M. Darshan, L. Darshan Krishna, H. Devesh Kumar, V. S. Dhuruvan, M. Dwarakesh, J. N. Yegamban, G. U. Ashita, M. Ashavadani. All of you please come on to the stage, please. மாதிரி பெரிய காலேஜ் மெடிக்கலோ இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒரு இந்த கான்வொகேஷன் வந்து பெரிய டிகிரி மாஸ்டர் டிகிரி வரலையும் வாங்கணும். இன்றைக்கி வந்து மேடத்து கையில் வாங்குறாங்க, டாக்டர் மேடத்துக்கிட்ட இன்ஸ்பெக்டர் கிட்ட வாங்குறவங்க நாளைக்கு இதோட பெரிய ஜட்ஜுக்கிட்ட வாங்கலாம். அந்த மாதிரி ப்ரே பண்ணிவிட்டு வாங்குங்க. கிளாப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
Now I kindly request you all to respect our national anthem, please. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे